ஹாப்பி ஈவினிங் ஆல். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஓகே. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேடம், கேக்குது மேடம். ஓகே ஓகே. எஸ். ஓகே, ஸோ எல்லாரும் நோட்டு பென் எல்லாம் வச்சிருக்கோமா? பிகாஸ் கிராமர் கிளாஸ் வந்து வித்தவுட் பென் அண்ட் புக் இட் இஸ் நாட் குட். எல்லாருமே கையில வச்சிருக்கீங்களா? நோ ஒன் இஸ் ஹேவிங். யார்கிட்டயுமே இல்லையா? ஓகே ஓகே. பிஃபோர் என்டரிங் இன்டு தி செஷன், நான் ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு கன்வே வித் யூ தட் எப்பவுமே வந்து நான் வந்து லெக்சர் பண்றேன், நான் டீச் பண்றேன் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு இன்டராக்டிவா வந்து செஷன் வந்து இருக்கலாம். ஓகே, அப்பதான் நானும் வந்து உங்ககிட்ட இருந்து ஐ டு கேன் லேர்ன் ஃப்ரம் யூ பீப்புள் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்ம கிராமர் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வை வி ஆர் லேர்னிங் த கிராமர் கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் பேசிக் ஃபார் த டிரான்ஸ்லேஷன், ரைட்? ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம கீப்பா நம்ம மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அதுல என்ன அப்படின்னா ரிப்பீட்டிங். நான் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம கிராமர் எதுக்காக வந்து இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னா, திங்க் இருக்க இடத்துல தாட்ன்ற வார்த்தை போட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தமே மாறிடும். அதே மாதிரி தாட் இருக்க இடத்துல திங்கிங்ன்ற வார்த்தையை போட்டா அதற்கான அர்த்தமே மாறிடும். ஆனா நமக்கு தெரியும் திங்க்னா என்னது, நினைக்கிறது அப்படின்றது வந்து அதுக்காக தான் என்ன அப்படின்னா கிராமர் இஸ் மேட்டர் டிரான்ஸ்லேஷன். நான் வந்து கீப் ஆன் டூயிங் வித் திஸ். ஸோ ஒரு 2 or 3 classes வந்து நம்ம கிராமர் கிளாஸஸ் போயிட்டு தென் வி ஸ்டார்ட் டு டிரான்ஸ்லேட் டீடு டெபோசிஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? யாராவது ஜஸ்ட் சொல்றீங்களா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாமே. சென்டென்ஸ், எஸ். ஸோ மைக் ஆன் பண்ணி எல்லாருமே சொல்லலாம், இன்டராக்டிவா இருக்கலாம். எஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். தென் என்னெல்லாம் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? எல்லாருமே ரொம்ப ரிசர்வ்ட் அண்ட் சைலண்டா இருக்கீங்க. எப்பவுமே இந்த கிளாஸ்ல அப்படி இருக்க கூடாது நான் சொல்லியிருக்கேன். எஸ். வொவல்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட். ஒன்லி கிளாரா மேம் இஸ் தேர். வாட் அபவுட் அதர்ஸ்? என்னாச்சு, யாருமே ஆன்சர் பண்ணலையே? அண்ட் ப்ரெடிகேட். தென் ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்களாவே ஆன்சர். சிங்குலர், எஸ். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், எஸ். தென் வேற என்னெல்லாம் பார்த்தோம்? ஓகே ஓகே ஃபைன். ஸோ சிங்குலர் ப்ளூரல்ஸ்ல யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குயிக். Singular and plural. Tooth, teeth. Okay, superb. Then tooth, teeth. Then where? Child, children. Okay, then okay. Toy na எப்படி போடணும்? Toy, box, fish. Fish. Yes வரும் மேம். Yes, furniture, furniture. Yes, super. Book, books. Yes, வேற என்ன ப்ளூரல்ஸ்ல நம்ம பார்த்தோம்? Self, self, leaf. TOIES போடக்கூடாது. TOYS. Toys. Yes. Okay. Okay, super. So இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ்லி we learned, right? Okay. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா டென்சஸ் வந்து கேட்கணும். ஸோ ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்காக பேசிக்கா என்ன அப்படின்னா டென்சஸ் எல்லாமே நம்ம கேட்கறோம். ஸோ டென்சஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது அட்ஜெக்டிவ் என்ன, எப்படி வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு லைன் விசிபிளா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாராச்சும் ரீட் பண்ணுங்க. Come on. Kindly read the statement.
எஸ். When you think about something, a thought is formed in your mind, and when your thought is formed, you go on thinking about it. சூப்பர். சோ இதற்கான அர்த்தம் யாராவது சொல்லுங்க. எனிவன் எல்ஸ் சொல்லுங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம நம்ம எதை பத்தியாவது யோசிக்கும் போது ஒரு யோசனை வந்து நம்ம மைண்ட்ல தோணும், ஃபார்ம் ஆகும். அண்ட் யோசிக்கும் போது அதுவே திங்கிங்கா மாறும். ஓகே ஓகே சூப்பர். ஒரு எண்ணம் வந்துருந்தா அதுவே திங்கிங்கா மாறும். திங்கிங். ஓகே ஃபைன். தென் வேற யாராவது? காவ்யா மேம், ஜோதி மேம், பிரேமா மேம், அரவிந்த் மேம், பவித்ரா மேம், சுப்பையா சார். எஸ். ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அந்த செஷன்ல. ஹேண்ட் ரைஸ் பண்ணாமலே நம்ம ஒரு விஷயம் வந்து திங்க் பண்ணும்போது நமக்குள்ள ஏதாவது ஒரு சிந்தனைகள் அதாவது தோன்றும். அந்த சிந்தனைகள் மூலமா நம்ம என்ன வந்து நம்ம மைண்ட்ல நினைக்கிறோமோ அது அப்படியே ஃபார்ம் ஆகும் நம்மளோட மைண்ட்ல. அதனால எல்லாருமே திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கு. ஓகே ஓகே வெல் ட்ரைட். ஓகே தென் வேற யாராவது? மேடம் நான் ஒன்று சொல்றேன். நீ என்ன ஆகிறாயோ அதுவாகவே, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னு இந்த விவேகானந்தர் சொன்னாரு. அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே தென் வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. வித்தவுட் பிராக்டிஸ் வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. நம்ம தெரிஞ்சே மைக் ஆன் பண்ணாமலே இருக்கும். அப்படிலாம் இருக்காதீங்க. சொல்லுங்க. ஓகே திங்க் அப்படின்றது என்ன டென்ஸ்? திங்க் Present tense. தாட் V3 V2 and then thinking present continuous. Present continuation, like present participle. okay. So when you think about something, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நினைக்கிறோம். நினைக்கும் அந்த வந்து எப்படி இருக்கு? அது ஒரு எண்ணமாக மாறி something about something thought is formed. அது எப்படி மாறுது? ஒரு எண்ணமாக மாறுது. நம்மளுடைய மைண்டுக்குள்ள. அதுக்கப்புறமா and when the thought is formed, ஒரு எண்ணம் நம்மளுடைய மைண்ட்ல நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு எண்ணம் நம்ம கூட கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எண்ணங்களை நம்ம சரி செய்வதற்காக அந்த எண்ணங்களை என்ன பண்றோம்? பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் கொண்டு வர்றதுக்காக எப்படியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா திங்க் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய விஷயம். ஓகே சோ இதுல திங்க் அப்படின்றது என்னன்னா இட் டினோட்ஸ் அ பிரசன்ட். இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்றது. இந்த திங்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராசஸிங் ஆஃப் த மைண்ட். அதாவது அந்த எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த தாட்டை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது, அந்த விஷயத்த நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, நம்ம நினைச்சத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதை எப்படிலாம் நம்ம யூட்டிலிட்டி பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னது திங்கிங். ஓகே சோ இப்ப இந்த சென்டென்ஸ்ல when you thought about something, a think is formed in your mind, and when a thinking is formed, you go on thought about it. இப்படின்னு இருந்தா கரெக்டா? சொல்லுங்க. இப்படின்னு இருந்தா கரெக்டா? ஆக்சுவலா இங்க திங்க்ன்ற இடத்துல தாட்ன்னு இருக்கு. சரிங்களா? இங்க தாட்ன்னு இருக்க இடத்துல திங்கிங்னு இருக்கு. அப்படி இருந்தா கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்? சொல்லுங்க. No ma'am. What's the meaning? மேம் திங்க் பதிலாக தாட் வருமா மேம்? தாட் இருக்க இடத்துல திங்க் வருமா மேம்? இல்ல ஆக்சுவலா நான் என்ன கேக்குறேன்னா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, திங்க் தாட் திங்கிங் வேற ஏதோ ஒரு வார்த்தைகள் போட்டா அந்த இடத்துல நம்ம தாட் போடுறோம். வேர்ட்ஸ் அங்கங்க அப்படியே நீங்க கட்டாய வருது நீங்க பேசும்போது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா வாய்ஸ்? Yes ma'am, voice break ஆகுது. இப்ப கிளியரா இருக்கா?
கிளியரா இல்ல அப்படின்னா அது அது நீங்க பேச பேச தெரியுது டக்குனு direct. ரெண்டு வாய்ஸா கேக்குது மேம். மேம் பூங்கடி மேம் நீங்க மியூட் போடுங்க அப்போ கிளியரா அவங்களோடது இருக்கான்னு பாக்கலாம். இப்ப எப்படி கேக்குது மேம்? இப்ப டபுளா தான் இருக்கா? இல்ல இப்போ ஓகே மேம், இப்ப கிளியர் மேம். ஓகே ஓகே. புவனேஸ்வரன் சார் நீங்க பேசுறது வந்து ஆடிபிளா இல்ல. ஆரம்பமே ரெண்டு டபுள் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு மேடம். ரெண்டு வாய்ஸ் தான் எக்கோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக் ஒரு ஹெட்ஃபோன். ஆமா ஆமா இது முதல்ல ஒரு ஹெட்ஃபோன்லயும் இன்னொரு ஹெட்ஃபோன்லயும் ரெண்டா கேக்குது அந்த மாதிரி கேக்குது. இப்போ அப்படிதான் இருக்கா? கனெக்ஷன் எப்படி இருக்கு? இப்ப கரெக்டா மேம் இப்போ கிளியரா இப்ப கிளியரா இருக்கு. ஃபைன் ஓகே ஃபைன் ஓகே. சோ என்ன அப்படின்னா இந்த திங்க், இந்த தாட், இந்த திங்கிங் இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்றேன். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் இடத்துல நம்ம எப்படி எழுதுறோம்? மர்டரிங் அப்படின்னு போட்டு நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்றோம். அதே மாதிரி வில் பி மர்டர்ட் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். சோ அதுக்காக தான் நான் என்ன அப்படின்னா இந்த திங்க், இந்த தாட், இந்த திங்கிங் இதை வச்சு நான் இன்டர்பிரட் பண்ணி சொன்னேன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுதி வச்சுட்டு லேட்டரா நீங்க ரீட் பண்ணி பார்த்து நீங்க வந்து ஒரு விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க இல்லையா, அப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து கிளாரிட்டி கிடைக்கி அப்படின்றது உங்களுக்கு வந்து அப்போ வந்து புரியும். ஓகே. சோ இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணணும் எழுதும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஸ்மால் லெட்டர், ஜஸ்டிஸோட நேம் எழுதும் போது ஸ்மால் லெட்டர் நம்ம வந்து எழுதுறோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதுறோம். தென் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இப்போ வந்து ஒரு புக் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கோட டைட்டில் ஆஃப் த புக்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட விஷயம் நமக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்ல தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் கேப்ஸ் லெட்டர்ல எழுதணும் அப்படின்றது கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை என்ன அப்படின்னா இட் வில் பி சேஞ்சஸ். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஐ வில் கோ இன் டு திஸ். ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல அப்படின்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. சோ நான் ஸ்கிரீன்ல எழுதுறது அப்படி யாராவது படிங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். Turkey may march in Turkey into May or March. Okay. A turkey may march in Turkey. Okay. In Turkey, sorry, into varadu. Okay. A turkey may march in Turkey. In May or March. இதுல நான் எங்கெல்லாம் ஸ்மால் யூஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. இது ஒரு டர்க்கி, ரைட்? இன்னொரு இடத்துல நான் கேப்ஸ் லெட்டர் டி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு இதுல மேன் நான் எழுதியிருக்கேன், இன்னொன்னுல கேப்ஸ் எம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். தென் நான் என்ன பண்ணிருக்கேன்? மார்ச்னு எழுதியிருக்கேன், இன்னொன்னு கேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்ன? யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ல இருக்க டர்க்கி வந்து வான்கோழியை குறிக்குது மேம். கேபிட்டல் லெட்டர்ல போட்டுருக்கிறது துருக்கி நாட்டை குறிக்குது. அடுத்து மே அப்படின்றது வந்து ஒரே நிமிஷம் சார். எஸ் ஒரே நிமிஷம். எஸ் சொல்லுங்க. இந்த டர்க்கி எதை குறிக்குது? வான்கோழியை குறிக்குது மேம். எஸ் ஒரு பேர்ட். ஓகே. தென் இந்த டர்க்கி கண்ட்ரியை குறிக்குது, துருக்கி நாடு. எஸ் எ கண்ட்ரி. இந்த மே எதை குறிக்கி? ஆக்சுவலி வெர்ப் மேம். ஆக்சுவலி மாடல். ஓகே. வெர்ப். இந்த மே எதை குறிக்கி? மந்த் மேம். எஸ் மந்த். இந்த மார்ச் எதை குறிக்கி? மார்ச். ரித்தமிக்கலி வாக்கிங் அப்படின்னு நம்ம வாக் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மார்ச் எதை குறிக்கி? மந்த் குறிக்குது. சோ இப்ப புரியுதா?
நம்மளுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க, அதோட வேர்ட்ஸ் பாருங்க, அதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, எல்லாமே சேம் தான். ஆனா அதற்கான அர்த்தங்கள் எப்படி இருக்கு, மாறுபடுது இல்லையா? கரெக்டா? சொல்லுங்க. ஒரு தம்ஸ் அப் ஆர் ஒரு ரியாக்ஷன் இல்ல ஒரு விஷயத்த கன்வே பண்றது இருந்தாதான் செஷன் வில் பி குட். நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன்னா இட் வில் பி போரிங் ஃபார் மீ ஈவன். ஓகே, சோ ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்களே சொல்லுங்க. மேம் அந்த ஃபர்ஸ்ட் ஓகே ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கீங்களா மேம்? ஆமா, அங்க ஸ்மால் லெட்டர் வரும். பேர்டுனா கேப்ஸ் தானே மேம் வரணும்? நீங்க நேமிங் பேர்ட் அதுல நீங்க மென்ஷன் பண்றீங்களா? எஸ் மேம். நவுன்ல நீங்க சொல்றீங்க. எஸ். Okay, okay. So now I will clarify with this. Okay. எஸ் மேம். தேங்க்யூ மேம். Okay, okay. So இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை. ஓகே, AUGUST AUGUST இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன? Anyone? கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது மந்த் குறிக்குது மேம். எஸ், இது வந்து மந்த் குறிக்குது. ஓகே, இது கீழ இருக்கிறது வந்து இந்த சீஃப் கெஸ்ட்ல இருக்கும்போது ஆகஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அந்த ஆகஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு மெஜஸ்டிக்கா ஒரு சொல்லுவோம் இல்லையா, பை த வே ஆஃப் ஹானரிங், அல்லது ஹானரிங் அப்படின்றத விட ஒரு கம்பீரமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த ஆகஸ்ட் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணுது. சோ அப்ப வந்து கேப்ஸ் லெட்டர் வந்து எவ்வளவு ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பாத்துக்கோங்க. டர்க்கி மே மார்ச் இன் டர்க்கி. அந்த டர்க்கி இருக்கு இல்லையா, இட்ஸ் அமெரிக்கன் பேர்டு. அது வந்து என்ன அப்படின்னா டர்க்கில வந்து மார்ச் ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணலாம். எப்ப அப்படின்னா மே மந்த்லயோ அல்லது மார்ச் மந்த்லயோ அப்படின்னு இருக்குது. சோ இதனாலதான் என்ன அப்படின்னா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதும் சரி, எங்க கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, சோ இப்ப வந்து நிறைய இருக்கு, சிறிய சீக்வன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்றேன். இந்த எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம எக்ஸாம்பிளோடு படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சோ இந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வில் கன்ஃபார்ம் வித் தி வேர்ட் டர்க்கி பேர்ட். ஓகே, சோ இப்போ ஒரு கொட்டேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஒரு கொட்டேஷன்ஸ்ல என்ன பண்ணணும், கொட்டேஷன்ஸ்க்குள்ள நம்ம எழுதுறோம் அப்படிங்கும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் பி எதுல இருக்கணும் அப்படின்னா கேப்ஸ் லெட்டர்ல வந்து நம்ம எழுதணும். நான் ரொம்ப லென்த்தா எழுதுறேன், நான் ஷார்ட்டா எழுதுறேன். ஓகே, சோ கொட்டேஷன். ஓகே, தென் வந்து ஒரு நியூ சென்டென்ஸ், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபார்மேஷன் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? we will start with caps. ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன சொல்ற, the room was chill அல்லது the meeting is very interesting அப்படின்னு நம்ம சொல்லும் போது the அப்படின்றது எதுல இருக்கணும், கேப்ஸ்ல வந்து நம்ம இருக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு கொட்டேஷனுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, டபுள் கோட், அதுக்கு இன்வெர்டட் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம எழுதிட்டோம். ஓகே, இதுக்கு அப்புறமா ஒரு ஃபார்ம் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், இது நம்ம ஸ்பீச் படிக்கல நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல எழுதும் போது எதுல யூஸ் பண்ணணும்னா கேப்ஸ் லெட்டர்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி மந்த் நேம், அப்புறம் வந்துட்டு டேஸ், வீக் டேஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்ஸ்ல தான் நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். ஸ்டார்டிங் லெட்டர் வில் பி இன் கேப்ஸ். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு 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 பர்டிகுலரான ஒரு ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் இருக்கும் இல்லையா, அத ஒரு பர்சனிஃபைடு திங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திங்ஸ், அப்புறம் ஒரு புக்ஸோட நேம், ஒரு பிளேஸ், ஒரு கண்ட்ரி. ஓகே, சோ ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறமா ஒரு நேமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு டைட்டி, அதுக்கப்புறமா ஒரு புக்கு. சோ இதுல எல்லாம் நம்ம என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் வில் பி இன் த கேப்ஸ். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸஸ், மிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டாக்டர், அட்வொகேட், இதுக்கெல்லாம் ஏடிவி, டிஆர், மிஸ்டர், மிஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா. சோ இதுல வந்து மிஸ்டர், மிஸ், இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் என்னது கேப்ஸ்ல வந்து இருக்கணும். இதுக்கு என்ன சொல்லுவோம்னா டைட்டில் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறமா நம்ம எழுதும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறமா நம்ம எழுதும் போதோ இல்ல அதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து ப்ரனவுன்,
ஷீ, ஹி, இட் அப்படின்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறமா வருது அப்படின்னா இதை நம்ம எதுலதான் ஸ்டார்ட் பண்ணணும்? கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி நம்ம இங்க நேம வந்து நம்ம எப்படி நம்ம கேப்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஷீ, ஷீ, இட், தே, வி, யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆஃப்டர் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறமா நம்ம எதுலதான் ஸ்டார்ட் பண்ணணும்? we will start in caps letter. இது கிளியரா உங்களுக்கு? இது சின்ன விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு கிளியரா? நம்ம வந்து அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதும் போதுமே நம்ம வந்து ஜஸ்டிஸ் நம்ம ஷார்ட்டா தான் எழுதுறோம். PN பிரகாஷ் ஜே போடுறோம். சோ அதெல்லாம் வந்து எதுல போடணும்? ஜஸ்டிஸோட நேம் நம்ம வந்து எழுதுறோம் டிரான்ஸ்லேஷன்ல. சோ அதுல எதை நம்ம போடணும் அப்படின்னு நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரார், புக் நம்பர் அப்படின்னு இருக்கும். அப்ரிவேஷன்ஸ், ஓகே, மெயினா அப்ரிவேஷன்ஸ்ல இந்த நம்பர் அப்படின்னு போடுவோம். புக் நம்பர், டெத் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு போடும்போது இதுல வந்து இந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு வந்து அதான் த அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதுலாம் சில விஷயங்கள்ல நம்ம மாத்திக்கலாம். ஓகே, சோ நான் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு நான் எடுக்கும் போது எங்கெங்க கேப்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓகே, சோ இது வந்து என்னன்னா பஞ்சுவேஷன்ஸ் as well as capitalization. சோ இதுல வந்து இந்த கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஜஸ்ட் we will move on into the parts of speechக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பஞ்சுவேஷன்ஸ் பத்தினது, இன்வெர்டட் கமாஸ் பத்தினதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன் இதை நம்ம பார்க்கணும்னு நான் சொல்றேன்னா, டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல தமிழ்ல இருக்கும்போது அவங்க ஒரு வாக்கியமா சொன்னதோ இல்ல அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷன்ல ஒரு டெப்போசிஷன் சொல்லும் பொழுதோ ஒரு கமாவோ இல்ல இன்வெர்டட் கமாஸ்குள்ள இருக்கும்போது அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னதான் பண்ணணும்? அது இன்வெர்டட் கமாஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்குள்ளதான் நம்ம போட்டு பண்ணணும். அப்பதான் என்ன அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, இது கிளியரா? எஸ் மேம். ஓகே, ஓகே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லுங்க. எனி கெஸ்ஸஸ்? போன கிளாஸ்ல கூட சொன்னமே நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் யூஸ் பண்றோம் மேம். அதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச். அதாவது நம்ம சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலரா பார்ட்டா யூஸ் பண்றோம். என்னென்ன வெரைட்டி யூஸ் பண்றோமோ அது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் அப்படி சொல்லலாம். அப்போ அதுல வந்து நமக்கு நவுன், வெர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாமே வந்துடும். எஸ், சூப்பர். அண்ட் கிளாரா மேம் ஆல்சோ 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எஸ், ஓகே. சோ கிராமர் அப்படின்றது என்னன்னா, கிராமர் அப்படின்றது ஒரு மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இது வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அது என்ன பண்ணும்? கிராமர் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது எதை பத்தி டீல் பண்ணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன், அந்த ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்மா இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம பிளஸ் என்னன்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது ஷார்ட்டா. எதுக்கு அப்படின்னா அதோட ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்ஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஃப்ரேசஸ் எது கிளாஸ் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம அதோட ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கிளாசிபிகேஷன் பண்றது. அந்த ஃபங்க்ஷனை சொல்றதுதான் என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பிளேஸ் பண்ணுது, அது என்ன ஃபங்க்ஷனா, அட்வர்பா, அட்ஜெக்டிவா அப்படின்றதுதான் நம்ம பாக்குறது தான் என்னது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா we will learn with 8. ஓகே, சோ we will learn with 8. சோ இத உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சொல்றோம்ல அட்வர்ப், அட்ஜெக்டிவ், நவுன்னு சொல்றோம். ஆனா நவுன் இல்லாத அப்ப இந்த ப்ரனவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? அப்ப இத நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? ஒண்ணுமே இல்ல, நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறோம். ஒரு பர்சனோட நேம் கொடுத்திருக்காங்க. அந்த நேம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரமேஷ்ன்னு இருக்கு.
அது ரிப்பீட்டிவாவே வந்துட்டே இருக்கு அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா இவங்கள் அவங்கள் அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன நம்ம தே அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ரிப்பீட்டேட்டிவா நேம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் நேம் அவங்க என்ன ஜெண்டர் ஹியா ஷியா இல்ல அது வந்து ஒரு பொருளை குறிக்க இட்டா அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். இதான் ப்ரொனவுனோட ஃபங்க்ஷன். ஓகே, சோ அப்ப வந்து இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்ப ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ லண்டன்ல லண்டன் சரியா, லண்டன்ல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. லண்டன்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சோ நம்ம வீட்லயுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஃபேமிலிக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அதே மாதிரி லண்டன்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த நேமுக்கு அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. என்ன நேம்னா கிராமர். சரியா, லண்டன்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட நேம் என்னன்னா கிராமர். ஓகே, இப்ப அந்த ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த கப்பிளோட நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் நவுன் அண்ட் மிஸ்ஸஸ் வெர்ப். ஓகே, நவுன் அண்ட் வெர்ப் அப்படின்ற 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. சோ இவங்களுக்கு 3 குழந்தைங்க வந்து இருக்காங்க. சரியா, இவங்களுக்கு 3 குழந்தைங்க வந்து இருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன் இருக்கான். சோ அந்த பையன் வந்து யாருன்னா ப்ரனவுன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சன் இருக்கான். அந்த சன்னோட பேர் என்ன பேரு ப்ரனவுன். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா 2 டாட்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இவங்க வீட்லயே என்ன அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா, சோ இவங்களுக்கு யாருக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சோ அதுதான் என்னன்னா ப்ரீபொசிஷன் அண்ட் கன்ஜக்ஷன். சரியா, சோ இந்த ப்ரீபொசிஷன்னா யாரு அப்படின்னா தாத்தா கிராண்ட் ஃபாதர். சோ இந்த கன்ஜக்ஷன் யாருன்னா கிராண்ட் மதர் இருக்காங்க. ஓகே, சோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவ், அதுதான் யாருன்னா இன்டர்ஜங்ஷன். ஓகே, இன்டர்ஜங்ஷன். ஓகே, சோ இப்போ எத்தனை இருக்கு இந்த ஸ்கிரீன்ல கவுண்ட் பண்ணுங்க. கமான், இன்டராக்டிவ் செஷனா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ் 8 இருக்கு. சோ லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி நேம் என்ன? கிராமர். இருக்கா 3 சில்ட்ரன் இருக்காங்க. கப்பல் நவுன் கப்பல் இருக்காங்க. 2 பர்சன் நவுன் அண்ட் வெர்ப் கப்பல் இருக்காங்க. ஓகே, அடுத்து children pronouns and adjective and adverb and daughters. ஓகே, அதுக்கப்புறம் யாரு? கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரு? Preposition and conjunction. எஸ், சூப்பர். ஓகே, ஃபேமிலி ஃப்ரெண்ட் நம்ம எல்லாருமே இருப்பாங்கல்ல, யார் இருக்கா? Interject. ஓகே, இன்டர்ஜெக்ட். சோ இந்த பக்கம் கிளியரா? ஓகே ஓகே, சூப்பர். சோ இப்ப என்ன அப்படின்னா இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். சரியா, இப்ப சொல்லுவாங்கல்ல, அப்பா சொல்லுவாங்க எனக்கு அப்புறம் நீ தான்டா இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, பொண்ணா இருந்தா சொல்லுவாங்க நீ தான் நல்லா குக்கிங் எல்லாம் கத்துட்டு நீ தான்டா நல்லா பாத்துக்கணும் அப்படிம்பாங்க. இங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்து ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஊடால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்ஃபியர் ஆகுவாங்க. அப்பா அம்மாக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கள லிங்க் பண்ணி விடுவாங்க. ஓகே, அப்ப ஏதோ ஒரு கஷ்டமோ ஒரு ஹாப்பியோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு துக்கமோ ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வருவாங்க இல்லையா. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்ப என்னன்னா இந்த நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுன்னா என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. நவுன்னா என்னது? நவுன்னா என்னது? Name of the place, person. Name of the place or things. எஸ், சூப்பர். நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுன் இல்லாத அப்பெல்லாம் இந்த பையன் என்ன பண்ணுவானா
டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, சோ நவுன் இல்லாத அப்பெல்லாம் இந்த ப்ரனவுன் என்ன பண்ணுவான், டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகேவா? சோ இப்ப இந்த அட்ஜெக்டிவும் அட்வர்ப்ஸும் சிஸ்டர்ஸ், அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் சிஸ்டர்ஸ் தான். ஆனா ரெண்டு பேருமே என்னன்னா வேற வேற நேச்சர்ல வந்து இருப்பாங்க. சோ அட்ஜெக்டிவ் இருக்காங்க இல்லையா? சோ எப்பவுமே ரெண்டு பொண்ணுங்க இருந்தா ஒரு பொண்ணு அப்பா செல்லம், இன்னொரு பொண்ணு அம்மா செல்லம், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அதுல இந்த அட்ஜெக்டிவ்ன்ற பொண்ணு வந்து என்ன அப்படின்னா அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் ரொம்ப பிடிக்குமா. இந்த அட்ஜெக்டிவ்க்கு யார பிடிக்குமா, இந்த நவுனையும் இந்த ப்ரனவுனையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இந்த அட்ஜெக்டிவ்க்கு. சோ எப்பவுமே என்ன அப்படின்னா இந்த நவுனையும் அட்ஜெக்டிவையும் பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். நீங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, நீங்க தான் இம்பார்ட்டன்ட், யூஆர் ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கே நீங்க தான், இந்த மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஓகே, இந்த அட்வர்ப் இருக்குல்லே, அட்வர்ப் என்னன்னா அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸா. இந்த வேர்புக்கு வந்து இந்த அட்வர்ப் என்னது ரொம்ப ரொம்ப க்ளோஸா. சோ எப்பவுமே என்னன்னா மதர் பண்றதையே இந்த அட்வர்ப் பண்ணிட்டே இருக்குமா. ஓகே, சோ மதர் பண்ணக்கூடிய விஷயங்களே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, பண்ற மாதிரியே. இப்ப மதர் குக் பண்ணாங்கன்னா இது இன்னும் ஃபாஸ்டா குக் பண்றது, இல்ல இன்னும் சூப்பரா குக் பண்றது, இன்னும் நல்ல டெலிஷியஸா குக் பண்றது, அந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அம்மானா ரொம்ப வெரி நீட்டா கிளீன் பண்றது. சோ இந்த மாதிரி அம்மாவோட எக்ஸ்ட்ரானரியா மாடிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க வந்து இந்த இந்த ஃபேமிலி. இப்ப அடுத்து என்னன்னா இந்த ப்ரீபொசிஷன். இந்த ப்ரீபொசிஷன் இருக்காங்க இல்லையா, ப்ரீபொசிஷனும் இந்த கன்ஜக்ஷன் என்னன்னா ஃபேமிலில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. இந்த ப்ரீபொசிஷன் என்ன அப்படின்னா நவுன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஓகே, இந்த யாரு இந்த ப்ரீபொசிஷன். இந்த கன்ஜக்ஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணுவாங்களாம். எப்பெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருதோ, ஓகே ஓகே இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகே, இந்த இன்டர்ஜங்ஷன் வந்து என்னன்னா இந்த ஃபேமிலில நல்லது கெட்டது நடந்தா என்ன பண்ணுவாங்க, ஹாப்பி அல்லது சாரோ, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு என்ட்ரி கொடுப்பாங்களாம். இதுதான் என்னன்னா இன்டர்ஜங்ஷன். கிளியரா? இத பத்தி யாருக்கு டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே ஓகே சார். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நவுன் பார்க்கலாம். ஓகே, சோ நவுன் அப்படின்னா என்ன, தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம், பெயர்ச்சொல், வினைச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், எழுவாய், பயனிலை, அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம் தமிழ்ல. சோ நவுன் அப்படின்னா என்ன? பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன, தமிழ்ல ஒரு டெஃபனிஷன் கூட உண்டு. பெயர்ச்சொல் என்பது பெயரை குறிக்கும் சொல். எஸ். வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். சோ இப்ப என்னன்னா இந்த நவுன் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் a நேமிங் வேர்ட். இட் இஸ் a நேமிங் வேர்ட். ஓகே, சோ இப்போ நேமிங் வேர்ட் அப்படின்னா எதெல்லாம் இருக்கலாம்னா ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு அனிமலா இருக்கலாம், ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திங்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு எப்படி இருக்கலாம், ஒரு நம்மளால அது என்ன பண்ண முடியாதுன்னா லைக் ஒரு ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு டேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா we can touch something இல்லையா. சோ அதான் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளா என்னெல்லாம் சொல்லலாம்னா புக்கு, காரு, டிவி, அப்புறம் டான்ஸ் பண்றது, அப்புறம் வந்துட்டு ஒரு பாவர்ட்டி, அவங்களோட கண்டிஷன் அந்த பாவர்ட்டியில இருக்கிறது, ஒரு பியூட்டி, ஹானஸ்டி, சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங், மெட்டீரியல் பொருள் சொல்லுவோம் இல்லையா, அயன், பிளாஸ்டிக், கோல்ட், டைமண்ட், அப்புறம் ஃப்ரூட் பத்தி நம்ம சொல்றது. சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த நவுன். சோ நவுன்லயே எத்தனை டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு யாராவது தெரியுமா? எனி கெஸஸ்? காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். சூப்பர். ஓகே தென் சரி, ஓகே ஃபர்ஸ்ட் இத பாப்போம். மேம் சொன்ன நவுன் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு பர்சனோ, ஒரு பிளேஸோ, ஒரு திங்ஸோ. கிளாரா மேம் சூப்பர் சூப்பர் மேம். ஒரு நேமு, பிளேஸ், திங்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இதெல்லாம் நம்ம குறிப்போம் இல்லையா. சோ இதுதான் என்னன்னா காமன் நவுன் சொல்றது. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்,
ஒரு ஸ்கூலு, இல்ல ஒரு பார்க்க பத்தி நம்ம சொல்றது, இல்ல அப்படின்னா ஒரு அட்வொகேட், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் என்னன்னா காமன் நவுன், காமனா நம்ம சொல்றது. ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராப்பர் நவுன். எஸ், கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள், சூப்பர். ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்றது இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றது சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளாரா மேம், கல்பனா மேம் அப்படின்னு நம்ம காமனா என்ன சொல்றதுதான் என்னன்னா இந்த ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கலெக்டிவா இஎம்எஸ் மெம்பர்ஸ் அப்படின்றது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா கல்பனா மேம், பிரவீனா மேம், சோ இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுதான் என்னன்னா ப்ராப்பர் நவுன். ஓகே, இப்ப கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு விஷயம் குரூப்பா இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் கிரௌடு, அதுக்கப்புறம் பஞ்ச் ஆஃப் கீஸ், ஆட்டு மந்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கேட்டில், ஃபர்னிச்சர். சோ இதெல்லாம் சொல்றதுதான் என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன். அதுல நம்ம இதெல்லாமே சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் நவுன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதுக்காக தான் இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். காமனா நமக்கு தெரியும், நேம், பிளேஸ், திங்ஸ் வந்துச்சுன்னா அது நவுன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்தாதான் அது நவுன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், we will well developed in. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா, இது நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அதை என்ன பண்ண முடியும், we can feel. நம்மளால என்ன பண்ண முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேவ். வா, அவன் எவ்வளவு பிரேவா இருக்கான், அவன் எவ்வளவு கோபமா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் அவனோட பாவர்ட்டி, அவனோட வறுமை நிலை, அவன் எவ்வளவு ஒரு புவரா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்ல சொல்றது. மெட்டீரியல் நவுன் அப்படின்றது என்னன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் சம் மெட்டீரியலிஸ்டிக் ஐட்டத்தை பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வுட், கிளாத், கோல்டு, இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுதான் என்னன்னா மெட்டீரியல் நவுன். அதுக்கப்புறமா கவுண்டபிள் நவுன்னா என்னது, we can count. என்னெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும், டேபிள், சேர், புக்கு, பென்னு, நம்பர் ஆஃப் பேஜஸ். சோ இதெல்லாமே கவுண்டபிள் நவுன். அடுத்து எடுக்கிறது என்ன அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்னா whatever we can't count இல்லையா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், வாட்டர், ஸ்டார், இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, சால்ட், ஹேர், இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா we can't count இல்லையா? சோ இதுதான் என்ன அப்படின்னா நவுன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் நவுன். இது எல்லாருக்கும் கிளியரா? எனி டவுட்? கிளியர் மேம். ஓகே சூப்பர். சோ இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன். இப்ப கோல்ட் இஸ் a precious metal. இது என்ன நவுன்? மெட்டீரியல் நவுன். Yes, why it is a material noun? Ma'am, because it is a thing. ஒரு பொருள குறிச்சு சொல்றதுனால, ஒரு மெட்டீரியல், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மீன் பண்ணி டிஃபைன் பண்றதுனால மேம். எஸ், சிம்பிளா சொல்லணும்னா அது மெட்டீரியல் நவுன், அதனால அது நவுன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் மாலினி ஹாஸ் a pen. மாலினி ஹாஸ் a pen. இதுல என்ன வரும் சொல்லுங்க? ப்ராப்பர் நவுன். எது ப்ராப்பர் நவுன்? மாலினி. ஓகே, அப்ப இன்னொரு ஏதோ ஒரு நவுன் இதுல ஒளிஞ்சிருக்கு. பென். எஸ், பென். பென் அப்படின்றது என்ன நவுன்? காமன் நவுன். கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன். காமன் நம்ம சொல்றது. ஓகே, இன்னொன்னு horses run fast. Horses. கலெக்டிவ் நவுன் மேம். Collective. Super. Okay. Then okay, வேற என்ன சொல்லலாம்? Okay, she's learning music. அப்படினா abstract noun how? Okay, she is learning இருக்கு. Okay, music அப்படின்றது எதுல வரும்? Music நவுன். நவுன் தான் மேம். No,
மியூசிக். காமன் நவுன்ல வருமா? காமன் நவுன். எஸ் காமன் நவுன். எஸ் காமன் நவுன். இப்ப இன்னொன்னு ஐ ஃபீல் ஹங்கிரி அப்படின்னு இருக்கு. இதுல எது? ஐ ஃபீல் ஹங்கிரி. எது ஹங்கிரி. ஹங்கிரி. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மேம். அப்ஸ்ட்ராக்ட். எஸ் இதுல இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. ஐ ஃபீல் ஹங்கிரி. ஃபீலா மேம்? ஐ ஐ. ஐ ஐ இருக்கு இல்லையா? ஐ ஃபீல் ஹங்கிரி. ஐ ஐ வந்து ப்ராப்பர் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மேம். இன்னொரு எஸ் இன்னொரு வார்த்தை யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். யூனிட்டி யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரென்த் அப்ஸ்ட்ராக்டிவ் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே சோ இதுதான். சோ நீங்க few எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிளியர் ஆயிடும். ஓகே ஆர் யூ கிளியர் வித் நவுன்ஸ்? Shall we move on with next? மேம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது என்னன்னா அது வந்து அந்த குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? இட் டிஸ்கிரைப் அபவுட்ஸ் த குவாலிட்டி. அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது இப்ப பியூட்டி, சின்சியர்லி, இன்டெலிஜென்ட், பிரேவ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த குவாலிட்டி ஆஃப் த நவுனை இன்டர்பிரட் பண்றதுதான் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ மேம். ஓகே ஃபைன். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்க மேம். பிரவீனா மேம் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. டர்க்கி அது ஏன் ஸ்மால் லெட்டர்ல வருது அப்படின்ட்டு. அது காமன் நவுன்ங்கிறதுனால ஸ்மால் லெட்டர் மேம். அதுவே ப்ராப்பரா இருந்தா கேபிட்டல்ல வந்திருக்கணும் மேம். சூப்பர் மேம். சொல்லுங்க. டர்க்கி அது வந்து அந்த பேர்ட்ஸோட காமன் நேம் தானுங்க மேம். அதனால அது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அதுவே வந்து ப்ராப்பரா இருந்தா கேபிட்டல்ல இருந்திருக்கும் மேம். அந்த டர்க்கி கண்ட்ரி நேம் வரும்போது ப்ராப்பரா இருக்கிறதுனால அது கேபிட்டல் லெட்டர்ல வருது. ஓகே ஓகே சூப்பர் மேம். மேம் யுவர் நேம்? ஸ்லோச்சனாங்க மேம். எஸ் ஓகே ஓகே மேம் சூப்பர். தேங்க்யூ மேம். மேம் அப்போ கூட பேர்டு நேம் இப்போ நம்ம நார்மலா ஏதாவது பேர்டு பீகாக், பீஜியன் அதெல்லாம் எழுதும் போது கேப்ஸ்ல தானே மேம் எழுதுறோம். டர்க்கிக்கு எப்படி மேம் ஸ்மால் லெட்டர் வரும்? மேம் அந்த காமன் நேமா இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும்போது மட்டும்தான் வந்து கேபிட்டல் எழுதுவோம். அதுவே வந்து த போட்டு அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சோம்னா செகண்ட் வேர்டா வரும்போது ஸ்மால் லெட்டர்ல தான் மேம் எழுதுவோம். இப்போ நம்ம நார்மலா பீகாக், பீஜியன்லாம் செகண்ட் வரும்போது ஸ்மால்ல தான் எழுதணுமா மேம்? இல்ல அது பிளைனா நீங்க எழுதும் போது அந்த மாதிரி எழுதலாம். செகண்டா நீங்க வந்து இல்ல முன்னாடி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் போட்டு வரும்போது அவங்க சொல்ற மாதிரி ஸ்மால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மேம் செகண்ட் வேர்டா வரும்போது அது ஸ்மால் லெட்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும்போது மட்டும் தான் வந்து அது கேபிட்டல்ல வரும் மேம். காமன் நேம் மட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபிகேஷன். மேம் இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் நம்ம எழுதும் போது நம்ம எழுதுவோம்ல ஃபிஷ் கண்டினியூவா எழுதும் போது நான் அந்த ஃபிஷ் அப்படின்னு எழுதும் போது அந்த எஃப் வந்து ஸ்மால் போட்டுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ கரெக்ட் மேம். முன்னாடி வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதும் போது அது வேர்ட் வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்றது. தேங்க்யூ மேம். ஐ டு லேர்ன் திஸ். ஓகே ஒன் மோர் டவுட் எனக்கு தெரியல அதனால தான் கேட்குறேன். இப்போ த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம்க்கு வந்து எஸ் போடுவோமா, கேபிட்டல் போடுவோமா, ஸ்மால் போடுவோமா மேம்? கேபிட்டல் தான் மேம் போடுவோம். ஓகே சோ we have discussion last ஒரு 5 minutes பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் மேம் எஸ் மேம். தேங்க்யூ. ஓகே ஸோ டைம் நம்ம கன்ஸ்டிடியூட்டிவா யூஸ் பண்றதுனால நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தென் we move on with pronoun. pronoun அப்படின்றது என்னது? describes the noun. பெயர் உரிச்சொல் மேம். நவுனை டினோட் பண்றது. எஸ் ஸோ அதாவது பிரதிபெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது pronoun அப்படின்னா ஃபார் த நேமிங் வேர்ட். ப்ரோ அப்படின்னா என்னது? ஃபார். ஓகே ஃபார் த நேமிங் வேர்டுக்காக சப்ஸ்டியூட் ஃபார் த நவுன் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னன்னா பர்சனல் நவுன், பர்சனல் ப்ரனவுன், பொசசிவ் ப்ரனவுன், டெமான்ஸ்ட், ஸோ இதெல்லாம் சோ ஆன் இருக்கு. இப்போ இதுல வந்து ப்ரனவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க குயிக்கா. he, she, it, they, I.
வி, யூ, சொல்லுங்க. they, They. them, she, it, they. சோ இது வந்து பர்சன்ஸ் சொல்றது, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது என்னன்னா the person who speaks is the first. யார் இப்ப பேசுறாங்களோ அதுதான் என்னது first person. So first person singular is I, the second person plural வந்து என்னது we. Okay, then second personல வந்து செகண்ட் பர்சன்ல சிங்குலர்லயும் சரி ப்ளூரல்லையும் சரி நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் தேர்ட் பர்சன். சோ தேர்ட் பர்சன்ல வந்து என்ன அப்படின்னா he, she, it எதுக்கு சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், they வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் ப்ளூரலுக்கு வந்து நம்ம வந்து வரும். இது நம்ம டென்ஸ் சார்ட் படிப்போம். அந்த சார்ட் படிக்கும் போது உங்களுக்கு இது வந்து கிளியரா இருக்கும். சோ எப்பவுமே என்னன்னா இப்ப வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ரமேஷ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் வந்துட்டே இருக்கு, அடுத்து ரமேஷ பத்தியே வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், he அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி இப்ப நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், இஎம்எஸ் மெம்பர்ஸ் ஆர் இஎம்எஸ் மெம்பர்ஸ் ஆர், சோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், வி அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது, அந்த ரமேஷ்ன்றது என்னது, இந்த நவுன். இந்த நவுன் இல்லாதப்ப, இந்த அப்பா இல்லாதப்ப என்ன பண்றான், இந்த பையன் வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கான். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரனவுன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரனவுன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு இப்ப பார்த்தோம் இல்லையா, இதுக்கு பேரு பர்சனல் ப்ரனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேரு என்ன பேரு, பர்சனல் ப்ரனவுன். இன்னொன்னு வந்து நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடையது அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, உங்களுடையது அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம், பொசசிவ் ப்ரனவுன். எஸ் எஸ், மைன், அதுக்கப்புறம் அவர்ஸ், theirs, it's mine. yes, it's mine சொல்லுவோம் இல்லையா, yours, hers, அவளுடைய. ourselves யூஸ் பண்ணலாமா மேம்? வந்து எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம்னா அது வந்து ரிஃப்ளெக்டிவ் வரும். ourselves pronoun. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்ல எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல மேம். பிரேக் ஆகுதா? ஃப்ரீக்வெண்டா இல்ல, இப்ப அவர்செல்ஸ்க்கு ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா, அப்ப பிரேக் ஆச்சு எனக்கு. ஓகே 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 மேம். பொசசிவ் pronoun வந்து இதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா அந்த pronoun இருக்கு இல்லையா, அது வந்து டைரக்டாவே இந்த ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்றது. திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, திஸ் புக், தட் புக், தோஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. சோ இதுதான் என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு நம்ம பாக்குறது. ஆக்சுவலா இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ஆர்டிகிள்ஸ், இந்த இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம தனியாவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது என்னன்னா ஒரே ஒரு டைம் வந்து அந்த பர்சனையோ அந்த திங்கையோ மென்ஷன் பண்றது. ஈச், எவ்ரி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, இதுதான். அடுத்து இன்ட்ராகேட்டிவ். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ். சோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க, question mark மேம். எஸ், அதாவது இதுல வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது என்னன்னா இட் ஆஸ்க் question about the noun. நவுனை பத்தி அது question கேட்கும். அதாவது whose book is this, யாருடைய புக்கு அப்படின்னு நம்ம கேக்குறது, யாருடையது. which place is this, எந்த இடம் இது, புரியுதுங்களா. சோ இதுதான் என்ன அப்படின்னா இதுல வாட் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒரு திங்ஸ பத்தி சொல்லும் பொழுது. நம்ம ப்ரீவியஸாவே இதுக்கான தமிழ் வார்த்தைகள் பார்த்தோம். வாட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு பொருளை குறிக்கும் போது. ஹூ அப்படின்றது பீப்புளை குறிக்கும் போது. வேர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கும் போது. டைம குறிக்கும் போது when யூஸ் பண்ணணும். ரீசன், காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல why யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பொசிஷன், யாருடையது அப்படின்னு கேட்போம் இல்லையா, இது யாருடைய பெண் அப்படின்றது என்னது whose அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உனக்கு இது வேணுமா இல்ல அது வேணுமா, டிசையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த அப்படின்ற விஷ், நம்மளுடைய ஆசைகள், சாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எது யூஸ் பண்ணோம்னா விச். ஓகே, அடுத்து வந்து ஒரு குவான்டிட்டியா சொல்றது, ஹவு மச், ஹவு மெனி அப்படின்றது
இந்த ஹவு மச், இந்த ஹவு many அப்படின்றதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குவான்டிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸ். ஓகே, சோ இதுதான் இது. அதுக்கப்புறமா என்னன்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ரனவுன். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது மேம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து இட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் அல்லது இதுல வந்து எண்ட் ஆகும். இதுதான் என்னன்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ரனவுன். ஹிம்செல்ஃப், மைசெல்ஃப், தெம்செல்ஃப், இட்செல்ஃப், ஹெர்செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி இன்டிஃபனைட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஃபனைட் ப்ரனவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியே இருக்காது. சம்படி, எனிவன், யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன், எனிவன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்போம். சோ இல்லைன்னா சம்வன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இது எல்லாமே எதுல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஃபனைட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுதான் என்னன்னா இந்த ப்ரனவுன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஹவு மச்சுக்கும் ஹவு மெனிக்கு என்ன டிஃபரன்ஸ்? How much and how many வந்து it is differ from singular and plural. நம்ம வந்து இத பத்தி டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த how much and how many இந்த ரெண்டுமே குவாலிட்டியை தான் மெஷர் பண்ணும். ஆனா அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா இல்ல அப்படின்னா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத வச்சு இந்த how muchம் இந்த how manyயும் மாறும். ஓகேவா? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே சார். நம்ம யார்கிட்டயாவது கேட்கும் போது ஹவு மச் பென் யூ ஹேவ்னு கேட்போமா? நோ மேம், ஹவு மெனி அப்படின்னு கேட்போம். வை? பிகாஸ் கவுண்டபிள். ஓகே, வந்து அதே மாதிரி ஒரு வாட்டர் குவான்டிட்டி ஹவு மெனி லிட்டர் ஆஃப் வாட்டர் யூ ஹேவ் அப்படின்னு கேட்போம். நோ, ஹவு மச் அந்த குவான்டிட்டி மெஷர் பண்றது. இதே இது ரேட் பிரைஸ் மென்ஷன் பண்ணும்போது ஹவு மச் அப்படின்றது. இது நம்ம வந்து டீடைல்டா வந்து நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் தேர்ட் டைப் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்றது யாரு? நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த லண்டன் ஃபேமிலில அட்ஜெக்டிவ்ன்றவங்க யாரு? டாட்டர் மேம். அட்ஜெக்டிவ் டாட்டர் மேம். நவுனையும் ப்ரனவுனையும் வந்து புகழ்ந்து சொல்றவங்க தான் வந்து அட்ஜெக்டிவ். அந்த கதைப்படி அந்த கதைப்படி என்னன்னா நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபேவர். சோ என்ன அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா அந்த நவுன் பத்தி டிஸ்கிரைப் பண்ணும். அந்த நவுன் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்றத. ஓகேவா? அது டாலா இருக்கா, ஷார்ட்டா இருக்கா, இல்ல அது பெருசா இருக்கா, இல்லைன்னா வந்து லாங்கா இருக்கா, இல்லைன்னா அது ஹெவியா இருக்கா, இல்லைன்னா அது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கோபமா இருக்கா, இல்ல அப்படின்னா ஃபைன், அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அவங்க பிஸியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்றதுதான் என்னன்னா இந்த அட்ஜெக்டிவ்ல வந்து வரும். அடுத்து என்ன அப்படின்னா வேர்ப். சோ வேர்ப் பத்தி நமக்கு நிறைய இருக்கு. இதையுமே வந்து we will learn இன்டிவிஜுவலா நம்ம இந்த வேர்ப் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ வேர்ப் அப்படின்றது என்னது சொல்லுங்க யாராவது. வேர்ப் ஒரு செயலை பற்றி குறிக்கிறது வினைச்சொல். வினைச்சொல். வினை அப்படின்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லையா. இந்த வேர்ப் ஒரு சென்டென்ஸ்ல இல்லாம ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இந்த வேர்ப் வந்து மொத்தம் நம்ம எத்தனையா பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு ஆக்ஷன், இன்னொன்னு ஒரு ஃபேக்ட், இன்னொன்னு ஹேப்பனிங். இத வச்சு பேஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வர்ஷிப் த காட் அப்படின்னு இருக்கு. சரியா? ராம் வர்ஷிப் த காட் அப்படின்னா இதுல வந்து ஆக்ஷன் அவன் என்ன பண்றான்? கடவுளை அவன் வணங்குறான் அப்படின்றது. ஃபேக்ட் என்னது? the sun rises in the west. கரெக்டா? the sun rises in the west. ஈஸ்ட் தானே மேம்? வேற ஈஸ்டா வெஸ்டா சொல்லுங்க. இது போன கிளாஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. சன் ரைசஸ் in the, எல்லாருமே சொல்லுங்க. ஆக்டிவா இருக்கீங்களா? எஸ் மேம். rises in the east. இது என்னது? ஒரு yesterday it's raining. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. yesterday சொல்லுவோம் இல்லையா, அது என்னது? ஒரு happen. சோ இத வச்சுதான் என்ன செய்யும்? the verb வந்து வரும். சோ இந்த ரெயின், ரெய்னிங், ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒர்க்ஷிப் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வேர்ப்ஸ்ல வந்து வர்றது. இந்த வேர்பே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து இருக்கு. ஓகே, சோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து இருக்கு யாராவது சொல்றீங்களா? கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். மேம் பி வெர்ப், ஆக்ஷன் வெர்ப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வேற
ஆக்சிலரி verb 3 verb இருக்கு மேம். verb 1 verb 2 verb. 9 verb இருக்கு. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் அல்லது மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே மெயின் ஆர் ஆக்ஷன் வேர்ப். சோ இதுதான் என்னது நம்ம இப்ப பார்த்தது ஒரு பர்சனோட ஆக்ஷனோ அல்லது ஒரு அனிமலோ ஒரு திங்ஸோட எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சொல்றதுதான் என்னன்னா இது வந்து டினோட்ஸ் பிசிக்கல் ஆக்ஷன் அஸ் வெல் அஸ் த மென்டல் ஆக்ஷன். மென்டல் ஆக்ஷனுக்கு தான் நம்ம வந்து ஆக்ஷனுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸ்டார்டிங்ல. திங்க் அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு verb. அதுக்கப்புறமா என்னன்னா லிங்கிங் verb. லிங்கிங் verb. சோ நம்ம பார்க்கக்கூடிய இத்தனை வேர்ப்லயுமே என்ன இருக்குன்னா பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ், ஃபியூச்சர், கண்டினியூஸ் எல்லாமே வரும். ஓகேவா? சோ லிங்கிங் verbs அப்படின்றது என்னன்னா சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க் பண்றது. அந்த சப்ஜெக்ட இந்த ப்ரெடிகேட்டுக்கு லிங்க் பண்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்கிங் verb அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்னெல்லாம் வரும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஆம், இஸ், ஆறு, அதுக்கப்புறமா சில வார்த்தை இது மட்டும் இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீம்ஸ் லைக் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சீம்ஸ், டேஸ்ட்ஸ், ஃபீட்ஸ் இதெல்லாம் லிங்கிங் வேர்ப்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ரோஸ் ஸ்மெல்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பூ அந்த ரோஸ் எப்படி இருக்கு ஸ்மெல்ஸ் மணக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா ஒரு நறுமணமா ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸோட இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் இந்த லிங்கிங் வேர்ப். அடுத்து பாக்குறது என்னன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இதுலதான் என்ன அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பி வேர்ப், அதுக்கப்புறமா ஹேவ் வேர்ப், அடுத்து டூ வேர்ப். சோ இந்த பி வேர்ப்ஸ்ல தான் ஆம், இஸ், வாஸ், ஆறு வரும். ஹேவ் வேர்ப்ல ஹேவ், ஹேஸ், ஹேட் வரும். இந்த டூ வேர்ப்ல டூ, டிட், டஸ் வர்றதுதான் இது இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல வர்றது. ஓகே சோ அதுக்கப்புறமா இதுலதான் என்ன வரும்? தே ஆர் வாட்சிங், ஐ டிட் மை ஹோம்ஒர்க், ராம் வாஸ் குக்கிங், த பாய்ஸ் வேர் பிளேயிங் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் இதுல வந்து வர்றது. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்றது என்னன்னா மேம் ஒரு நிமிஷம். அந்த ஹேஸ், ஹேவ், ஹேட்லாம் இருக்குல்ல மேம், அது எங்கெங்க மேம் யூஸ் பண்ணணும் அதை அப்படி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இந்த ஹேஸ், ஹேவ், அதுக்கப்புறமா இந்த டூ, டிட், டஸ், இந்த பி வெர்ப்ஸ் இது எல்லாமே நான் தனி கிளாஸ். ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்டிகிள்ஸ், இந்த திஸ், தீஸ், இந்த ஹவு மச், ஹவு மெனி இது எல்லாமே நான் தனி கிளாஸ்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இந்த ப்ரீபொசிஷன் இன்ன எப்ப போடணும், அட்டை எப்ப போடணும் அது எல்லாமே நான் தனி கிளாஸ்ல உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப இதோட அப்படியே மூவிங் ஆன் வித் திஸ். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்றது என்னன்னா இது வந்து அந்த ஒரு மீனிங்கை வந்து கன்க்ளூட் பண்றது. ஓகேவா? அதாவது இட் பாசஸ் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்ஷனை கடத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் sent a postcard அல்லது ராம் sent a letter அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ராம் அப்படின்றது என்ன பண்ணிருக்கா சென்ட் பண்ணிருக்கா எதை லெட்டரை. சோ என்ன பண்ணுது இட் பாசஸ் த ஆக்ஷன். சென்ட் அப்படின்றது நம்ம இதுல என்ன சொல்லுவோம் டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்றது என்னன்னா இது என்ன வேலை பண்ணிருக்குன்றத இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணாது அது கடத்தாது. ராம் கேவ், she gave, he gave அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃபனைட் வேர்ப். சோ இன்ஃபனைட் அப்படின்றது என்ன அப்படின்னா டு யூஸ் பண்றது. சரியா? அதாவது ஒரு பெர்சனோ ஒரு நம்பரோ ஒரு சப்ஜெக்ட்ஸோ இல்ல அப்படின்னா என்னன்னா அந்த டென்ஸோட சென்ஸ் இருக்கு இல்லையா இது எதுவுமே என்ன செய்யாதுன்னா மாறாம இருக்கிறது. டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் வந்து நம்ம டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நான் டீடைல்டா மேம் டிரான்சிட்டிவ் வெர்ப் மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா மேம்? ராம் சென்ட் எ லெட்டர் அது மீனிங்கே கடத்தி சொல்வது நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புரியல மேம். ராம் சென்ட் லெட்டர். சோ இதுல என்ன அப்படின்னா
அந்த ஆப்ஜெக்ட கம்ப்ளீஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வர்க். இட் டிரான்சிஸ்ட் அப்படின்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு கடத்துது. ஓகேவா? இட் பாசஸ் த ஆக்ஷன் ஃப்ரம் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? ராம். இந்த ராம் என்ன பண்றான்? லெட்டரை மென்ஷன் பண்ணுது. அந்த லெட்டர் என்ன பண்ணுது? சென்ட் பண்றான். அப்ப அந்த ஆப்ஜெக்டுக்கான எசன்ஸ டிரான்சிஸ்ட் பண்றது தான் என்ன? டிரான்சிஸ்ட் வெர்ப். அதுதான் சென்ட் அப்படின்ற அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? ஓகே மேம். இந்த சென்ட் வந்து சென்டிங்கும் வரும், அது வரும். அனுப்பிட்டா அப்படின்னாக்கா அது எப்படிமா வரும்? சென்டட்னு வருமா? சென்ட் அதாவது பிரசன்ட்ல அப்படின்னா ஓகே மேம். சென்ட் சென்ட் சென்டிங்கா மேம்? சென்ட் சென்டிங் அப்படின்னா மேம் உங்க வேர்ட்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. எல்லாருக்குமே பிரேக் ஆகும். இப்ப கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. வருது மேம். மேம் நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா டக்குன்னு மியூட் போட்டுருங்க மேம். அந்த ரிஃப்ளெக்ஷன் கூட அப்படி இருக்குது மேம் சில நேரம். ஓகே ஓகே மேம். சோ இப்ப கிளியரா இருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. ஒருவேளை இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால ஒரு டவர் எதுவும் இதா இருக்கான்னு தெரியல. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ மேபி அதனால இருக்கலாம். ஓகே. சோ அதுக்கப்புறமா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா என்னன்னா, மேம் ஒரு நிமிஷம் இந்த சென்ட மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க மேம். அதாவது சென்ட். ஓகே, இட் இஸ் அ பிரசன்ட். இத நம்ம பாஸ்ட்ல எப்படி சொல்லணும்னா, நான் உங்ககிட்ட கேட்கேன் மேம், நீங்க எனக்கு வந்து எஸ்டர்டே சென்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, சென்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனது. ஓகே, அதுக்குதான் இந்த சென்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம என்ன பண்றது? பிரசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப கிளியரா மேம்? ஓகே மேம். ஃபியூச்சருக்கு மேம் வில் பி அப்படின்னு வரும். அது நம்ம படிப்போம், டென்ஸ்ல வரும். வில் பி சென்ட், வில் பி போஸ்ட்போன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். வில் பி யூஸ் பண்ணுவோம், வில் வரும். ஓகே, கண்டினியூஸ்னா சென்டிங். நீங்க சொன்னீங்க இல்லையா, ராம் இஸ் சென்டிங் எ லெட்டர் அப்படின்னு நீங்க சொல்லிங்க. சோ அந்த சென்டிங் அப்படின்றது என்னன்னா, கண்டினியூஸா சொல்றது. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து என்னன்னா ரெகுலர். ரெகுலர் அப்படின்னா நத்திங் பட் அந்த இடி டீல முடிகிறது. ஆஸ்க், க்ளோஸ்டு, கிரை அப்படி நம்ம படிப்போம் இல்லையா, இதுதான். அதுக்கப்புறமா இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னா என்னன்னா, ஸ்பீக்கு, ஸ்போக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன வார்த்தைகள் வரும்? பில்ட், பில்ட். அதுக்கப்புறமா வேற என்ன வரும் சொல்லுங்க? வேற என்னெல்லாம் வரும்? ரீட், ரெட், ரெட். ரீட், ரெட், ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்ப நம்ம வந்து ரீட்னு சொல்றோம். இதோட பாஸ்ட் என்னது? இதுக்கு பேரு ரெட் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் சேம், ஆனா ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ரீட், எஸ், ஈட், ஏட், ஈட்டன். சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ல டேக், டுக், டேக்கன். அப்புறம் வந்துட்டு ஸ்விம், ஸ்வாம், சிங், சாங், சங், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ பீட், பீட்டன், இதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ல வரக்கூடியது. ஓகே, சோ இதுதான் என்னன்னா வேர்ப்ஸ பத்தின ஒரு விஷயம். சரி, ஓகே. சோ இப்ப வந்து இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் அட்வர்ப்ஸ் இருக்கு, ப்ரீபொசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன். ஓகே, சோ இந்த அட்வர்ப்ஸ் பார்ப்போம். அட்வர்ப் அப்படின்னா யாரு? அந்த லண்டன் ஃபேமிலி பத்தி சொன்னேன் இல்லையா, அட்வர்ப்னா யாரு? மதருக்கு சப்போர்ட் பண்ற வேர்ட் மேம். எஸ், அந்த அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப். அந்த வேர்பை பத்தின எப்படி, ஹவு, எப்படி பண்ணுனாங்க, எப்போ பண்ணுனாங்க, எங்க பண்ணுனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னா அட்வர்ப், டிஸ்கிரைப், வினையெச்சம் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து மொத்தம் 4 இருக்கு. ஒண்ணு வந்து டைம், அட்வர்ப் ஆஃப் டைம். டைம்ன்றது என்னன்னா எப்ப அப்படின்றது. நேத்தே நாங்க போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னாடியே நான் பாத்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு போன் பேசி, இன்னைக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எகோ, சின்ஸ், வென், ஏர்லி, இதெல்லாம் சொல்றது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கொஸ்டின் ஆஃப் வென், அதுக்கு ஆன்சர் பண்றதுதான் அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்னா என்னன்னா வேர் அப்படின்றதுக்கு பதில் சொல்றது. நேத்து போய் நான் பார்த்துட்டு வந்தேன், எங்க போய் பார்த்துட்டு வந்தேன்?
ஒரு பிளேஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நேத்து இந்த மோதிரத்தை நான் கீழே இருந்து எடுத்தேன். எங்க இருந்து எடுத்தேன்? இந்த மரத்துக்கு கீழே வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, இதுதான் இந்த அட்வர்ப் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா எடுத்தேன் அப்படின்றது டேக். சோ எங்க இருந்து எடுத்த, சோ இட் இஸ் அடிஷனல் டு த verb, அதுதான் அட்வர்ப். அதுக்கப்புறமா மேனர். மேனர்னா ஹவு, எப்படி. நான் அங்க இருந்து ரொம்ப பதட்டமா தேடி பார்த்துட்டே வந்தேனா, அது கிடந்த உடனே என்ன பண்ணேன், டக்குன்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இமீடியட்லி, குயிக்லி, பிரேவ்லி, இந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஹவு ஆஃபன் அப்படின்றத சொல்லுவான். எப்போதுமே இதே வேலைதான்ப்பா இவனுக்கு, இதை பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் இன்னொன்னு சொல்லுவான், இவன் காம்படிஷன்ல இறங்கிட்டா எப்பவுமே இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. வின், ஓன் அப்படின்னு இருக்கு இல்லையா. வின் பண்ணுவான் அப்படின்றது என்னது, இட் இஸ் a verb இல்லையா. அவன் எப்போதுமே இவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்றது என்னது, ஆல்வேஸ் he wins the match அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் he wins the match அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆல்வேஸ் அப்படின்றதுதான் டினோட் பண்ணும். நம்ம வந்து ப்ரீவியஸா சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் அட்ஜென்ட் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுல இந்த அட்ஜென்ட்ன்றது பார்த்திருப்போம். அதுதான் என்னன்னா இந்த அட்வர்ப். ஓகே, சோ இந்த அட்ஜென்ட் எங்கெல்லாம் வரலாம்னு சொன்னேன், சப்ஜெக்டுக்கு முன்னாடி கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நான் இங்க எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆல்வேஸ், எப்பொழுதுமே, he wins the match. He wins the match. ஓகே, சோ இது சப்ஜெக்ட், verb, மேட்ச். என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட்லயே ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்றோம். ஆல்வேஸ் அப்படின்றது அட்ஜென்ட். அப்ப இது என்ன டேர்ம், a பிளஸ் எஸ் பிளஸ், சொல்லுங்க, a பிளஸ் எஸ் பிளஸ், a பிளஸ் எஸ் பிளஸ் v plus o மேம். எஸ். ஓகே, சோ இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இதுதான் என்னன்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இத பத்தி சொல்றது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீபொசிஷன். இந்த ப்ரீபொசிஷன்ஸ் பத்தி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் நம்ம ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ப்ரீபொசிஷன் அப்படின்னா முன்னிடையற்ற சொல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ப்ரீபொசிஷன் அப்படின்றது என்னன்னா அந்த நவுன் டினோட் பண்ணும். இட் டினோட்ஸ் த நவுன். எப்ப அப்படின்னா இன், ஆன், இன்சைட் அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ப்ரீபொசிஷன் ஆஃப் டைம். டைம் இல்லலாம் எப்ப என்ன யூஸ் பண்ணணும், அட், ஃபார், சின்ஸ், ஃபார்ம், ஆன் வரும். ஓகே, அதுக்கப்புறமா பொசிஷன், அந்த இடத்தை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எங்க போன, எங்க இருக்கு, இன்னு. ஓகே, அப்புறம் நியரு, அச்சு, இதுக்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் டிரெக்ஷன், ஒரு டைரக்ஷன் சொல்லும் போது இங்க இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ டு, ஃபார், ஃப்ரம். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன், உன்னை பத்தி விளக்கும் பொழுது, வித், ஆஃப். இதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்ப்போம். இப்ப இங்கேயுமே அட்டு வரும், இந்த பொசிஷன் சொல்லலையுமே அட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்கேயுமே ஃபார் இருக்கு, டிரெக்ஷனுக்கும் ஃபார் இருக்கு. அப்ப இது எப்ப யூஸ் பண்ணணும், இது எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம டீடைல்டா பார்ப்போம். பட் இதுதான் என்ன அப்படின்னா ப்ரீபொசிஷன்ஸ்ல வந்து வரக்கூடியது. ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஓகே, சோ இப்ப ஓகே சார், இப்போ இந்த ப்ரீபொசிஷன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ்ல நான் என்ன சொன்னேன், ஆல்வேஸ். ஓகே, சோ இதுக்கு வந்து ப்ரீபொசிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதாவது ப்ரீபொசிஷன் அப்படின்றது 4 வந்து பிரிக்கிறோம். அட், டைம், பொசிஷன், டைரக்ஷன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிரிக்கிறோம். இப்ப he was born in 1960. 1960 இவன் பிறந்தாங்க, அப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாக்ட் டைம், கரெக்டான டைமை சொல்லும் போது, நான் மீட்டிங் வந்து 8:30 நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸாக்ட் டைமை கம்ப்ளீஷன் பண்ணும்போது அட் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த போறவள்ள பக்கத்து டீ கடையில என்னைய பார்த்தாம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நியர். அது பொசிஷனை யூஸ் பண்ணையில சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்னன்னா அந்த பறவை மரத்துல இருந்துச்சு, கத்திட்டே இருந்ததுன்னு இவங்க எல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. they threw the stones at the bird. at the bird, அந்த பேர்டை நோக்கி என்ன பண்ணாங்க, அந்த பேர்ட் மேல அந்த கற்களை எரிஞ்சாங்க. அட், இது அந்த டைரக்ஷனை பத்தி மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு கூட்டத்துல எங்கேயோ இருக்கும். அப்ப அது சொல்றது அந்த கூட்டத்துல பாருங்க ஹைட்டா ஒரு பையன் இருக்கான்னு தெரியுமா? அந்த கூட்டத்துல பாருங்க ஒரு லைட்டா கிரே ஹேரோட இருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் என்னோட ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வித் த கிரே ஹேர், வித் த பிளாக் ஹேர் அப்படின்னு அதை சொல்றது. ஓகேவா? இதுதான் என்னன்னா இந்த ப்ரீபொசிஷன். இது ஓகேவா? கிளியரா சார்? ஓகே மேடம். ஓகே. நம்ம ப்ரீபொசிஷன் தனியா ஒரு கிளாஸ் பார்ப்போம். அப்ப நான் எங்கெல்லாம் இந்த அட்டு போடணும், நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணல எப்பெல்லாம் அட்டு போடணும், எப்பெல்லாம் இன்னு போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. The next word is conjunction. Conjunction அப்படின்னா என்ன? According to London family, conjunction is what is conjunction? யுனைட்டிங் மேம். ரெண்டு கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் வருவாங்க. ரெண்டு இது இருக்கும்போது அதை யுனைட் பண்றோம். எஸ். சோ வந்து கன்ஜக்ஷன் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, கன்ஜக்ஷன்ன்றவங்க யாரு? கிராண்ட் ஃபாதரா கிராண்ட் மதரா? கிராண்ட் மதர். எஸ், கிராண்ட் மதர். ஓகே. இணைப்பு சொல் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து என்னன்னா இதுவுமே 3 டைப்ஸ். 1 2 வார்த்தைகளை இணைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரேசஸ் அந்த வாக்கியங்கள் அதையும் இணைக்கும். அதுக்கப்புறமா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் இணைக்கும். இப்போ வேர்ட்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஷியாம் அண்ட் மிஸ்டர் தினேஷ். ஓகே. அதுக்கப்புறமா இப்ப ஃப்ரேசஸ் அப்படின்னா என்னன்னா 2 விஷயத்த நம்ம சொல்றது. A bus leaves at 5 o'clock and another at 7 o'clock. இப்ப 2 phrases, அதாவது ஒரு பஸ் வந்து இப்போ 5 மணிக்கு நம்ம வந்து கிளம்புது, இன்னொரு பஸ் 7 மணிக்கு கிளம்புது அப்படின்ற இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா and யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணல. அடுத்து சென்டென்ஸ் சொல்லும் போது ஹரி இஸ் மை பிரதர். சோ இவன் என்னோட தம்பி, இவனுக்கு 12 வயசு ஆகுது, இவன் தான் என்னோட அக்கா, இங்க வந்து இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்கதான் யாருன்னா அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா லெக்சர் கொடுப்பாங்க, கெஸ்ட் லெக்சர் ஆஃப் சம் காலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இதுதான் என்னன்னா ஜாயினிங் ஆஃப் 2 சென்டென்ஸ். ஓகே. இந்த கன்ஜக்ஷனை பத்தி நான் பேசும்போது எனக்கு ஒரு ரொம்ப 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 பிடிச்ச இன்ஸ்பயர் ஆன ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது யாருக்காவது ஏதாவது எப்பயாவது தோணுதா? அண்ணாதுரை சொன்ன ஸ்டேட்மெண்ட். Because ma'am. என்ன சார்? Because is not the first word of the sentence. Because is a conjunction. எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, மறக்கவே மறக்காத ஒண்ணு என்ன அண்ணாதுரை அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கலாம் சொன்னது அண்ணாதுரை தானே சொன்னாங்க? எஸ் மேம். அண்ணாதுரை. கிளாரா மேம் அண்ணாதுரை சொன்னாங்க என்னன்னா, no sentence can end with because. Okay. Because is a conjunction. ஒரே வாக்கியத்துல 3 தடவை because யூஸ் பண்ணி சொன்ன ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு சென்டென்ஸுமே பிகாஸ் ஆல எண்ட் ஆகாது. ஓகேவா? பிகாஸ் ஏன்னா பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன். ஏன்னா பிகாஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ கன்ஜக்ஷன். ஆர் யூ கிளியர்? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு ஒரு ரீகைன் பண்ணிட்டே இருக்கும். நோ சென்டென்ஸ் கேன் பி எண்ட் வித் பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் இன்டர்ஜங்ஷன். அனதர் வேர்ட். இன்டர்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? இன்டர்ஜங்ஷன்னா என்ன? மேம் அது கன்ஜக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் நோ. ஹாப்பி ஆ இருக்குங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. என்ன சார்? 2 சென்டென்ஸ் இது பண்றதா? ராமச்சந்திரன் நீங்க கதை கேட்கலையா? லண்டன் ஃபேமிலி கதை கேட்கலையா? ஹாப்பி அப்படி இல்லைன்னா சேட்டா இருக்கும்போது வந்து இதை யூஸ் பண்றது மேம். பண்றது. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? ஓ நோ, அலாஸ், ஹா ஹா ஹா. அதுக்கப்புறம் வேற என்னது? வாவ். இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். Exclamation. Yes, another name of exclamatory is interjunction. Parts of speech la நம்ம
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த லண்டன் ஸ்டோரியில என்ன சொல்லியிருந்தேன், இன்டர்ஜங்ஷன் அப்படின்றவர் யாரு, ஃப்ரெண்டு. கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பத்துல எல்லாம் என்ன பண்ணுவாரு, அவரு ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் இன்டர்ஜங்ஷன். சோ இதுதான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கிளியரா? ஓ மை காட், எஸ், ஓ மை காட், அதுதான். ஓகே, சோ இதுல வந்து என்ன பார்த்தோம், லண்டன் ஃபேமிலி. ஸோ லண்டன் ஃபேமிலியில அவங்களோட குடும்ப பேர் என்னது, கிராமர். ஸோ நவுன் அண்ட் வேர்ப், இவங்க 2 பேரும் கப்புள்ஸ். சோ இந்த அப்பா எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் என்னது, இந்த பையன் தான் இருப்பான். இப்ப புரியுதா? இங்க வந்து நவுன் என்ன சொல்லியிருந்தேன், நேம் ஆஃப் த பிளேஸ் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். சோ இவர் இல்லாதப்ப இந்த ப்ரனவுன் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்னா ப்ரனவுன் வரையில நீங்க என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க. He. எஸ், he. இப்ப இந்த ரமேஷ் இருக்க இடத்துல புக் இருக்கு, அப்ப ப்ரனவுன் என்னது, ஓகே. இந்த அட்ஜெக்டிவ் எதுக்கு ரொம்ப க்ளோஸ், நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும். ஓகே, சோ ஏன் நவுனுக்கும் ப்ரனவுனுக்கு, இப்ப வந்து ரமேஷ் வந்து என்ன பண்றான், ஸ்பீடா ஓடுவான்பா அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா, அந்த ஆக்ஷன் அந்த விஷயத்த சொல்றது அட்ஜெக்டிவ். இந்த ஸ்பீடு அப்படின்னு ஓடுவான்பா அப்படின்றது என்னது, வேர்ப். ஓகே, இதுக்கு க்ளோஸா இருக்கிறது தான் என்னது, அட்வர்ப். ஓகே, இந்த ப்ரீபொசிஷன் அப்படின்றது என்ன பண்ணும், இந்த இத்தனை இருக்காங்க இல்லையா, இவங்கள ஃபுல்லா டினோட் பண்ணும், இட் டினோட். ஓகே, இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும், இன்டர்லிங்க் பண்ணும் பை வே ஆஃப் அண்ட், பிகாஸ், சோ நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த இன்டர்ஜங்ஷன் அப்படின்றது யாரு, இட் இஸ் a friend of the grammar family. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லது கெட்டது இதுலலாம் என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆகுவாங்க. சோ இதுதான் என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலைசேஷன். சோ கேபிட்டல் லெட்டர் எதுக்காக எழுதணும், போடணும், எப்படி போடணும்ன்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ். சோ ஆர் யூ கிளியர் வித் திஸ்? எனி டவுட்? எஸ் மேம். ஓகே, சோ கிராமர்ஸ் இப்ப வந்து இட்ஸ் டைம் டு கிவ் சம் ஃபீட்பேக்ஸ். ஓகே, நான் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டாலும் யாருமே வந்து நோ ஒன் இஸ் ரெஸ்பாண்டிங். ஸோ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கு, இல்ல உங்களுக்கு வேற மாதிரி நடத்தணுமா எப்படி அப்படின்றத உங்களுக்கு புரியுதா புரியலையா, இல்ல மேம் இது நல்லா இல்ல இப்படி பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. ஐ வில் மேக் மை செல்ஃப் சம் வாட் ப்ரிப்பேர். ஸோ சொல்லுங்க எப்படி இருக்கு, உங்களுக்கு புரியுதா, யூஸ்ஃபுல்லா இருக்கா, இத சொல்லுங்க. என்னன்னு few minutes. யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா ஞாபகத்துல மேடம் நல்லா வச்சுக்கிறேன். நல்லா புரியுது மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி கதை மூலமா படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதை ஞாபகம் கேட்க ரொம்ப கஷ்டப்படுவான். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஸோ நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம் த நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆல்சோ, பிகாஸ் நான் அப்பதான் என்னையே நானும் மாத்திக்க முடியும். அதனால நெகட்டிவா இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம், பிகாஸ் இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவான அப்படி கிடையாது. மேம் இது தப்பா இருக்க மாதிரி இருக்கு, இதை நீங்க மாத்திக்கோங்க, இல்ல இப்படி டீச் பண்ணாதீங்க மேம் இது சரியில்லை அப்படின்னாலும் நீங்க ஓப்பனா சொல்லுங்க. அப்பதான் நல்லா ரெக்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா நான் இந்த வழியிலேயே தான் நான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். Anything else? மேம் சொல்லுங்க மேம். ஹலோ மேம். எஸ் சொல்லுங்க மேம். மேம் இப்போ கிளாஸ்க்கு இது ஓகே மேம், எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தானே மேம், இது ஓகே மேம். ஆனா இதுக்கப்புறமா நவுன் ப்ரனவுன் அப்படி தனித்தனியா எடுப்பீங்கல்ல மேம்? இல்ல நவுன் ப்ரனவுன் இவ்வளவுதான், ஜஸ்ட் ஐ ஸ்டாப் வித் அந்த டேபிள். நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் எல்லாருமே கேக்குறதுதான், எப்ப வந்து வில் பி யூஸ் பண்ணணும், வாஸ் எப்ப யூஸ் பண்ணணும், ஹேட் பீன் எப்ப யூஸ் பண்ணணும், ஹேவ் பீன் எப்ப யூஸ், அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு பேசிக்கா நான் இதை சொல்லி கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே மேம். அப்போ மேம் ப்ரிபோசிஷன் மறுபடியும் எடுப்பீங்களா மேம்? அப்படி நான் வந்து மறுபடியும் என்னெல்லாம் நான் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன எடுப்பேன் அப்படின்னா,
போன கிளாஸே நோட் எஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்றத எடுப்பேன். அதுக்கப்புறமா இந்த ஈச் எப்ப யூஸ் பண்ணணும், எவ்ரி எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். சம்படி, எவ்ரிபடி, சம்வன் அது எப்ப யூஸ் பண்ணணும், ஆனு, எப்ப யூஸ் பண்ணணும், ஹவு மச், ஹவு மெனி, இது எல்லாமே நான் வந்து எடுத்துருவேன். ஓகே. அதுக்கப்புறமா அந்த இன்வெர்டட் கமாஸ் எப்ப யூஸ் பண்ணணும், எக்ஸ்கிளமேஷன், எக்ஸ்கிளமேட்டரி ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மத்த இது நடத்துவேன் மேம். வேற இனி கிராமர் மேம் டென்சன்ஸ் எடுப்பீங்களா மேம்? டென்சஸ் எடுத்துருவேன் மேம். இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராபபிலி சான்ஸ் டு டேக் த டென்ஸ். ஏன்னா நம்ம இப்ப நவுன்லாம் பார்த்துட்டோம். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன ரீகால் பண்ணேன் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அது எல்லாமே பார்ப்போம். அது எல்லாமே பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், எஸ்ஆர்இஎஸ் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருங்கும் போது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யாரெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு, ஐ பார்த்தோமா, ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். சோ அப்ப ஹீ, ஷி, இட் இதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து ஒரு வேக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஒரு ரீகால் மாதிரி கொடுத்தேன். ஓகே. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுவுமே வந்து நான் எவ்வளவு சம்மரப்பா நம்ம லீகல் ப்ரொஃபஷனுக்கு யூட்டிலிட்டியா எப்படி கொண்டு போக முடியுமோ அது மாதிரி நான் சம்மரைஸ் பண்ணி நான் அதையுமே நான் கேரி ஆன் பண்ணுவேன். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். மேம் அது மாதிரி ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு மேம். அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. என்னதான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. எஸ் ராமச்சந்திரன் சார். மேம் இப்போ கிளாஸ் எடுத்துட்ட பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு